ஹே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம போக்கிமான் யூனைட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். போக்கிமான் யூனைட் கேம் பிளே பிகினர் 4லேருந்து மாஸ்டர் போர் ஜேர்னி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த ஜேர்னியை என் கூட சேர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆப்ஷன் வந்துருச்சு. டீம் எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல, ஏன்னா நம்ம சோலோவாக தான் விளாட்றோம். ஓகே, ஆப்சோல் ஐயோ ஆப்சோலா இன்னும் ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிளாஸ்டாய்ஸ் பரவாயில்ல, மேமஸ்வைன் எடுத்துருக்கலாமே. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா பேட்டில் எப்படி இருக்க போகிறதுன்னு எனக்கே தெரில. டவுன் பார்த்து சூஸ் பண்ணிக்குவோம், பாட்டம் பார்த்தா நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் பேட்டில் எப்படி நடக்க போகுது அப்படின்றத. ஸ்டார்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்துருச்சு. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா யார் ஆப்னர் டீம் பார்த்தீங்கன்னா வீனஸார், டாலன்ஃப்ளேம், நைன்டெயில்ஸ், கிரெனிஞ்சா, சென்ரைஸ். பரவாயில்ல, 3 அட்டாக்கர் இருக்காங்க. நம்ம டீமில் சப்போர்ட்டர் இருக்கார், பிரச்சனை இல்லை. பார்க்கலாம் எப்படி பேட்டில் வந்து போகுதுன்னு. நீங்கள் ஒரு டீமோடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 ஆல்ரவுண்டர் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபென்சர் கண்டிப்பாக இருக்கணும் டீமுக்கு, அப்போ தான் கண்டிப்பாக மாஸ்டர் வந்து ஈஸியாக அடிக்க முடியுங்க. இவன் எந்த பாயிண்ட்டுமே நம்மளே எடுக்க விட பண்ணிக்க, அவனே வந்து எடுத்துக்கிறான். ஈடி நாலு வரப்பாலாம் கோல் போஸ்ட்டை பார்க்க முடியும், ஏன்டா அடிச்சுவ. இவன் இருக்கிற இடத்துல இனிமேல் நம்ம உயிர் வாழ மாட்டான், நம்ம வேறு எங்கேயாவது போய் ஆகணும். மேக்ஸிமம் இந்த பெரிய போக்கிமானுக்கே ட்ரை பண்ணுங்கள். சுற்றி நீங்கள் இப்போ தான் பிகினராக வரீங்க, அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் போக்கிமானாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லெவலில் பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி காட்டு அடி போக்கிமான்ஸ்லாம் அடித்து, ஐயோ நல்ல வேலை அடித்து பார்த்திட்டோம். அது ட்ராகன் டைப் வச்சு ஐஸ் டைப்போ, ஆமாம். அப்புறம் போக்கிமானில் உங்களுக்கு பிடிச்ச போக்கிமானை கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்கு எந்த போக்கிமான் ரொம்ப பிடிக்குன்றத. இப்படி சண்டை கேப்பில் நீங்கள் உடால போட்டிங்கன்னா ஒரு நல்ல விஷயம், ஏன்னா முதல் ஸ்கோரே நம்ம போட்டிருக்கோம், அதனால் ஒரு நல்ல பாயிண்ட்டு கிடைக்கும். இப்படி தேவையில்லாத சோழி பண்ணி இப்போ நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன். ஓ, ஆப்சோல் வந்துருச்சு, நல்ல வேலை. ஸ்பீடர் பார்த்தீங்கன்னா, அதாவது 2 இடத்துலையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஸ்பீடர் வந்து இருக்கார் டீமில். ஓகேங்களா, எங்கே பிரச்சனை நடக்கோ டப்புன்னு ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் ஸ்பீடரோட வேலை. அட்டாக்கர் வந்து முன்னிலையில் அட்டாக் பண்ணணும், டிஃபென்ஸ் வச்சு டிஃபென்ஸ் பண்ணணும், சப்போர்ட்டரு ஹீல் பண்ணுவாங்க, அதுதான் சப்போர்ட்டர் வேலை. ஆல்ரவுண்டர் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அது போக்கிமானை பொறுத்து மாறும், ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணுற போக்கிமான் பொறுத்து மாறும். ஓகே, ட்ராகனைட்டை எடுத்து எப்போவுமே எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ட்ராகனைட்டோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். போக்கிமானுக்கு நல்ல அடியும் உள்ளோம், புரியுதா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீட் நல்லா ஏறிடுச்சு, அடி பறக்கட்டும் நைன்டெயில்ஸை. விடக்கூடாது சோகி இப்படி வந்து கடுத்துட்டுதே. தவளமாக என்ன அடிக்க இவ்வளோ நேரமா? நரிக்கு தவளை அடிக்க ரொம்ப நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, பூனுக்குடி. ஏய், இதெல்லாம் எனக்கு இந்த நைன்டெயில்ஸை பார்க்கும்போது நருட்டோ தாங்க ஞாபகம் இருக்குது. இன்னைக்கு நினச்சேன் பழஞ்சாப்பிட்றதுலே இருக்கே. இவனெல்லாம் ரோபோட் பிளேயர்ஸுன்னு கம்ப்யூட்டர் பிளேயர்ஸுன்னு கண்டுபிடியும் இல்லை, கிடையாது, பார்த்து அழிக்கிறது. நான் கூட கம்ப்யூட்டர் பிளேஸ் தான் வரும் போல் அப்படின்னு நினச்சேன். அதாவது அவங்களாம் செட் பண்ணி வச்சுருக்கப்போ இப்படி குறைதலான பால், அதாவது ஒரு 4, 2, 1ன்னு வச்சு நீங்கள் டப் போட்டுக்கிட்டே இருக்கலாம். எவனாவது ஒருத்தனை சண்டையை ஊட்டி விட்டு இப்படி நீங்கள் ஒரு ட்ரிக்காகவே செய்யலாம். ஆனால் ரொம்ப வச்சுருந்தா தான் ரொம்ப நேரம், அதே 4 வந்து டக்குன்னு போட்டுவிடலாம். நமக்குன்னே இருக்குது, அடிக்க முடியாது. ஸோ
பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போகிமான் 2 சைடில் வந்துடுச்சு. எனக்கு தேவை கோல் போஸ்ட்டை முடிக்கிறது தான். ஆனால் கோல் போஸ்ட்டை முடிச்சு ஏன்னா மேலே உள்ள போகிமான் தான் ரொம்ப மெயின், நமக்கு சப்போர்ட் பண்ணும். கீழே உள்ள போகிமான் டிஃபென்ஸை ஏற்றும். பார்த்தீங்கன்னா அவுட்ரேஜ் எடுங்க ட்ராகனைட்டில், ரொம்ப சூப்பரானது. வெறி கொண்டு தாக்கும், அதுவும் டக்கு டக்குன்னு வந்துடும். ஓகேவா? அவுட்ரேஜ் ஒரு அடிக்கும் ஒரு செகண்ட் வந்து மைனஸ் ஆகிட்டே வரும். ஆனால் அடி வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஐயோ அந்த புல்புசாய், ஆஹா எனக்கு பிடிக்காத விஷயம் அது. கூட்டணி சேர்ந்துட்டானுங்க. வேறு நம்ம மூமெண்ட் ஸ்பீடை ரொம்ப கம்மி பண்ணுது. இருங்க நம்ம இப்படி சுற்றி வந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஹீல் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பழத்தை பையவோ இவங்க வந்து 1 2 போட்டு கடுப்பிட்டுவானுங்க. சரிட்டாங்க. அவுட்ரேஜ் போதும், நல்லா அடிக்கும். பார்த்தீங்களா? மிரண்டான். அந்த அவுட்ரேஜும் ஒரு சில செகண்ட்ஸ் தான். அவுட்ரேஜ் முடிஞ்சவொடனே ட்ராகனைட் வந்து கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா அது ஓவர் பவர்டை யூஸ் பண்ணியிருக்கு. ஆஹா, சுத்தியடி சக்தி அப்படின்ட்டு யாரெல்லாம் போகிமான் ஆர்ஜின் 46 எபிசோடுக்கு காத்திருக்கீங்கன்னு அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுகிறேன். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுறீங்க? அதர் ரீஜியனில் உள்ள, அதாவது தமிழை தவிர மற்றதில் உள்ளலாம் எங்கேயோ போயிட்டானுங்க ஆர்ஜினில். நம்ம இது மட்டும்தான் இன்னும் பொறுமையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ரபூட் தூரப்போ இதுதான் டிஃபென்ஸரோட உதவிங்கிறது. டிஃபென்ஸர் பார்த்தீங்கன்னா அழகாக டிஃபென்ஸ் பண்ணிட்டு நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி விட்ருக்காரு. அவ்வளோதான், கன்ஃபியூஸ் ஆகிடும் ஒரு 5 செகண்ட் கன்ஃபியூஸ். ஓகே, யூனிட்டி மூவ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். உனக்கு அவுட்ரேஜே போதும், அதனால் யூனிட்டி மூவ்லாம் தேவையில்லை. போட்டு தாக்கிட்டு இருக்கு. எனக்கு எப்போவுமே ட்ராகனைட் வந்து ரொம்ப பிடிக்கும். அனிமேவாக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், ட்ராகனைட் வந்து ஒரு ஓப்பியான போகிமானு. முதல்ல காட்டும்போது மாசாக கட்டியிருப்பாங்க. ஆனால் ஆஷ் பிடிச்ச ட்ராகனைட் வந்து குழந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அது பார்த்தோன்னா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன செய்ய, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, ட்ராகனைட் அப்பயும் 2 ட்ராகனைட் வந்து மாசாக பேட்டில் பண்ணுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல வேலை. ஐயோ, மேலே வந்து கிரெனிஞ்சா பூந்து விளாண்டுருக்கு. இனி நம்ம வந்து கீழே இருக்கிறது 40 போடுங்க. 40 அட்டாக்கிங் ரேஞ்சு இந்த வாரம் ரெஜி ஐஸ் இது பேர். ரெஜி ராக்கு, ரெஜி ஸ்டீலு, இதெல்லாம் லெஜெண்டரி போக்கிமான். ஓகே, இப்போ வந்து மேலே போயிடுவோம். எல்லாருமே இங்கே வந்துட்டானுங்க. அட்டாக்கர், டிஃபென்ஸு, ஸ்பீடு, சப்போர்ட்ரு எல்லாருமே இங்கே வந்தோம். என்ன செய்கிறானுங்களே தெரில, ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மேலே போனால் தான் வந்து ஒரு மேட்ச்சை ஸ்டேபிளாக ஜெயிக்க வைக்க முடியும். ஓகே கிரெனிஞ்சா, ஹாய் மமே, ஹவ் ஆர் யூ? எங்கே ஓடுற தவளை? இன்றைக்கி பொறிச்சு சாப்பிட மாட்டேன். இல்லை ஓடிக்கிட்டே இருக்கானே தவிர அடிக்க மாட்டேங்கிறான். ஒரு வீரனுக்கு இது அழகா? நானாவது பெத்தாலும் பரவாயில்ல, அடிச்சுதான் சாவேன். அல்டாரியாவை பாதி எழுத்தில் விட்டு வச்சுருக்கானுங்க. எந்த முட்டாமையை வந்து பண்ணான்னு தெரில. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா ஆஹா வீனஸார் இவனுக்கு என்ன ரொம்ப கடுப்பிக்கிறானுங்க என்ன. ஸோ வாரா சர்ப்ரைஸ் மாமே. ஐயோ தள்ள வேலை அடிச்சிட்டேன். அவ்வளோதான், வீனஸார் சோலி முடிஞ்சு. ஃப்ரான்ஸ் 43ஓட வெறியா ட்ராகனைட் வந்து போயிட்டுருக்கு. கோல் போடுமா போடாதா அப்படின்றத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதை போயிட்டுருக்கேன். வாவ், 2 போஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம சைடு கிளியரு. பாட்டமில் நீ வேலையே கிடையாது. டாப்பில் போய்ட்டு கலக்க வேண்டியதான் நீ வேலை. இந்த கிரெனிஞ்சா என்னை ரொம்ப கடுப்பேது. காட்டு வழியில் வருது. ஓகே டக்குன்னு இந்த 10 செகண்டில் இதை அடிச்சிட்டேன்னா நான் ஒரு வீரன். நான் சூரன். அந்த அல்டாரியா ஸ்குவாடு வேறு வந்து கடுப்பேற்றுது. ஏன் உனக்கு தேவை? அடிச்சிட்டு ட்ராகனைட் உன்னால் முடியும். அடிச்சிரு அவுட்ரேஜ். ஓபி கைஸ், ஓபி லாஸ்ட் நிமிஷத்தில் அல்டாரியாங்க பாரு. அது வேறு என்னன்னு தெரில, கடைசி நிமிஷத்தில் நல்ல வேலை பார்த்துருக்கேன். சூப்பரு, இது ஒரு செம்ம பேக்கப்பாக இருக்கும். ஓகே இருங்க, எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடை வந்து அடிக்க போயிட்டுருக்காப்புல. அவ்வளோதான்,
நம்ம தான் நடுப்பைக்கு மேலே பிடிக்கலாம் டக்குன்னு, ஏன்னா ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. இதுக்கு தான் அவுட்ரேஜ் வந்து வேணுங்கிறது. ரொம்ப சூப்பரான ஒரு பவர்னால் அவுட்ரேஜ் மட்டும்தான். சூப்பரான ஆனால் மேலே என்ன செஞ்சாங்கன்னு தெரில, ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டானுங்க. தனிக்கு நான் ஒரு போக்கியமான வேறு அனுப்பிவிட்டேன், எவன் அடித்தான்னு தெரில, எவனுமே அடிக்கலை. தம்பி பூரா போங்க தம்பி, டிஃபென்ஸ் இருக்குல்ல தம்பி, கிளம்புங்க தம்பி. சரி, இப்போ வீட்டுக்கு போயிட்டு பொலன்னு பார்க்கணும். ஏன்னா இவனுங்களை விட்டா இவனுக்கு போட்டினே இருப்பானுங்க. டிஃபென்சர்லாம் இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். நம்ம டீமில் டிஃபென்சரு வெளியே ஆடுறாரு. ஐயோ, இந்த தவளை தாங்க என்னை வெறியேற்றுது. தவளை இங்கே வா, காணும், தவளையை காணும். அந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த இருக்கு. எங்கேடியோ நீ எங்கே செல்ல? ஆயிட்டு மறைஞ்சிருக்கு கிலோ. ஆமாம், இது வேறு கேம் லாஜிக்கு டப்புன்னு காணாமல் போயிடுற மாதிரி காட்டிட்டுது. ஓகே, இப்போ நம்ம வேலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஃபென்ஸ் பண்ணுறது. ஸோப்பா என்னால் முடியல. இங்கிட்ட அங்கிட்ட மாற்றி ஓடிட்டுருக்கேன். ஓகே, மேட்ச் இன்னும் 19 செகண்ட் தான் இருக்குது. 19 ஆஹா, சரண்டர் ஆகிட்டாங்க. மேட்ச் எப்படியோ வின் பண்ணிட்டோம். ஸோப்பா சாமி, எவ்வளோ நேரம் இந்த மேட்ச் வின் பண்ணுறது. நான் கூட ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம டீமில் நல்ல டிஃபென்சர் பிளாஸ்டைஸ்லாம் இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு சூப்பர் ஸ்கோரு. அவங்கள விட நம்ம 500 பாயிண்ட் அதிகம். ரொம்ப பயங்கரமான ஸ்கோர் இது. பரவாயில்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, see you, பை.